அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேமௌசியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் ஆசிரியரின் பெயர் மீனா. மை தேடும் பேனா. ஒரு ரீனான்னு ஒரு பெண் இருந்தா. அந்த பொண்ணு ஒரு கீழே கடந்த பேனாவை எடுத்து எழுதி பார்த்தா. அப்போ அதில் மையல, அதனால் தூக்கி எரிஞ்சிட்டா. அந்த பேனா சோகமாக பார்த்த உடனே முதலில் செங்காந்தல் பூக்கிட்ட போய், சிகப்பு பூவே, சிகப்பு பூவே, உன் சிகப்பு நிறத்தை எனக்கு தருவாயா என கேட்டது பேனா. அதற்கு செங்காந்தல் பூ, பேனாவே பேனாவே, மையில்லா பேனாவே, என் சிகப்பு நிறத்தை உனக்கு தந்தால் நான் என்ன செய்வது என கேட்டது செங்காந்தல் பூ. அடுத்ததாக பச்சை கிளியை பார்த்தது. பச்சை கிளியே, பச்சை கிளியே, சிவப்பு மூக்கு பச்சை கிளியே, உன் பச்சை நிறத்தை எனக்கு தருவாயா என கேட்டது பேனா. அதற்கு பச்சை கிளி, பேனாவே பேனாவே, மையில்லா பேனாவே, என் பச்சை நிறத்தை உனக்கு தந்தால் நான் என்ன செய்வது என கேட்டது பச்சை கிளி. அடுத்ததாக சோர்வடைந்து உட்கார்ந்தது. அப்போது ஒரு ரோஜா பூ இருந்தது. மஞ்சள் ரோஜா பூ இருந்தது. மஞ்சள் ரோஜா, மஞ்சள் ரோஜா, முள் உள்ள மஞ்சள் ரோஜா, உன் மஞ்சள் நிறத்தை எனக்கு தருவாயா என கேட்டது பேனா. பேனாவே பேனாவே, மையில்லா பேனாவே, என் மஞ்சள் நிறத்தை உனக்கு தந்தால் நான் என்ன செய்வது என கேட்டது மஞ்சள் பூ, மஞ்சள் ரோஜா. அடுத்ததாக சோர்வடைந்து உட்கார்ந்திருந்தது. அப்போது மேலே பார்த்தது. வானம் இருந்தது. நீலவானமே நீலவானமே, உன் நீல நிறத்தை எனக்கு தருவாயா என கேட்டது பேனா. நீ பேனாவே பேனாவே, மையில்லா பேனாவே, என் நீல நிறத்தை உனக்கு தருகிறேன். அதற்கு நீ என்ன எனக்கு தருவாய், அதற்கு என்ன நீ எனக்கு செய்வாய் என கேட்டது. நான் உனக்கு நண்பனாக இருப்பேன். அதற்கு நீ நீல நிறம் தா என கேட்டது. அதற்கு நான் உன்னை நண்பனாக ஏற்கிறேன். நான் உனக்கு நீல நிறம் தருகிறேன் என கூறியது. அது நீலம் நிறத்தை எடுத்துக்கொண்டு ரீனாவிடம் சென்றது. அப்போது அந்த ரீனா அந்த பேனாவை வாங்கி எழுதினான். அப்போ நீல நிறத்தில் எழுதியது. நன்றி, வணக்கம்.